நீங்கன்னு சொன்னீங்களா ஒரு விஷயம், இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய வார்னிங் தான். ஜப்பான்ல சுனாமி, நிலநடுக்கம். ஜப்பான் எடுத்துங்க. அதாவது எத்தனை மாடி எடுத்தாலும் எந்த இடத்துக்கு வந்தாலும் எங்க ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு அவன் பாட்டு கட்டிக்கிட்டே தான் போனான். ஆனால் ஒரே ஒரு இடத்துக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு சுனாமி வந்துச்சு. எப்படி தடம் போட்டு வந்துச்சு. அது வீடியோல பாக்குறப்ப எனக்குலாம் நிஜமா சொல்ல வயிறு கலங்கிருச்சு. அப்படி ஐயோ அதனால எப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லா என்னன்னு கேட்குறேன். புரியும். அதுதான் சொல்றேன். அதாவது தெய்வங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு தான் பொறுமையா இருப்பாங்க. அவங்க உலகம் அழிவு நினைச்ச ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவ்வளவுதான். போட்டு போயினே இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு மாற்று மருந்து இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே திருந்தணும். நம்ம எல்லாருமே ஆன்மீகத்தில் வரணும். நம்ம எல்லாமே நம்பிக்கையோட பக்தியோட வந்து பொண்ணுங்களை ஏமாத்துறது நிப்பாட்டணும். கண்கண்ட கணவனாக மாறணும். எல்லாமே பெண்களும் அது வந்து பதிவருத தன்மையோட வாழணும். என்ன இவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவனை லவ் பண்ணுறது அங்கே இங்கே போகிறப்ப ஒரு நாள் நியூஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு நிலவில் நம்ம பொண்ணை பிறக்கிறப்பா சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி தோணுது. நம்ம அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பெண்கள் வந்து நம்ம வந்து தெய்வீகளாக வந்து நம்ம வணங்குறோம். எத்தனை கன்னி பெண்கள் வந்து இன்னைக்கு கன்னிகா பரமேஸ்வரி இருக்கிறா, மாங்காடு காமாட்சி ஆகிறா. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பெண்ணாக பிறக்கிறதுக்கு எத்தனை ஒரு பெருமை அது சொல்லு. ஒரு பெண் என்பது தேவியின் அம்சம், பார்வையுடைய அம்சம். அப்போ அவங்க எப்படி இருக்கணும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே மாறி போனால் அப்போ தர்மம் எங்கே நிற்கும்? அப்போ உலகம் அழிய தானே செய்யும். நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அதாவது முன்னாடிலாம் வந்து செத்தாதான் நடக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. வாழும்போது உனக்கு காட்டுறானே தெரிய மாட்டதே. உன்னை ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? உன்னை அந்த தர்மத்துக்கு கோட்பாட்டில் ஏன் வரலன்னா அரசியல் மேல், அதாவது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரானரி, எல்லாமே வந்து சயின்ஸுன்னு பார்த்துன்னுக்குறோம். கண்டிப்பாக கிடையாது. அதாவது நவகிரகங்கள் இன்றைக்கி தான் வந்து 9 கோளை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கோம். 1000, 2000, 3000, 4000, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கோவிலெலாம் நவகிரகங்கள் இருக்குது. அப்போ அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? இன்றைக்கி சிதம்பரம் நடராஜர் வந்து உலகத்தின் மையப்பகுதின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி அந்த கரெக்டாக அந்த பெர்ஃபெக்டாக அந்த ஆணித்தரமாக அந்த இடத்துல தான் இருக்க சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அப்போ எவ்வளோ ஒரு அறிவியலை தாண்டி ஒரு சக்தி எங்கே இருக்குது? ஒரு பலம் அங்கே இருந்திருக்கு, ஒரு பவர் இருந்திருக்கு, ஒரு சுப்ரீம் பவர் வந்து நம்மளை வந்து ஆட்கொண்டு, நம்மளை மட்டும் இல்லை எல்லா உலகத்தையுமே ஆட்கொண்டிருக்குன்னா நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுற இதுலேயே வந்து நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடுறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாந்திரிகம் சம்மந்தமாக சில விஷயங்கள் கேட்டுறேன். மாந்திரிகம் அப்படின்றத கெட்டதுக்காக மட்டும்தான் பண்ணுவாங்களா, நல்லதுக்கும் பண்ணுவாங்க? நல்லதுக்கு தான் பண்ணணும். ஆக்சுவலி மாந்திரிகம் என்பது வழிபாடு, அவ்வளோதான். எப்படி வந்து ரிக் யஜுர் சாமம் வழிபாடோ அதையோட எக்ஸ்ட்ரீம் 4வது அதர்வண வேதம். இது 3மே அந்த வேதத்துக்குள்ள அடக்கம், அதர்வண வேதத்துக்குள்ள அடக்கம். எப்படி மற்றதெல்லாம் வந்து யாகங்கள் நடத்தி இல்லை பூஜை புனஸ்காரம் ஒரு நம்பிக்கைக்கு ஒரு மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் அதர்வண பத்திரகாளிக்கும் அந்த காளிக்கு அந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்குது. அது வந்து கொஞ்சம் வித்தியாசப்பட வேறுபடும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லா தெய்வமும் ஒன்று தான். ஆனால் பிரயோகம் பண்ணும் பொழுது அந்த வழிபாடோட விதிவிலக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம், நம்ம ஒரு மகாலட்சுமிக்குள்ளே போகிறோம், ஒரு அலமேல் மங்கா பண்ணுறோம். அந்த அம்மாக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வெஜிடேரியன்ஸாக நம்ம வைக்கிறோம், நம்ம எல்லாம் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது உங்கள் உடம்புல உங்கள் தொட்டு இருக்கு வச்சுங்க, டக்குன்னு நம்ம கோயில் போக சொல்லி டக்குன்னு கை கழிச்சிக்கும், எங்கே ஒரு சின்னதாக வந்து இடிச்சுக்கும், ஒன்று ரத்தம் வந்துடும். நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல, ஏதோ ஒரு கெட்டது இருக்குது, அந்த அம்மா கோயில் போயிட்டு வந்த பிறகு உனக்கு அது சரியாயிடுச்சின்னு அப்படி சொல்கிறோமா இல்லையா? சொல்லியிருக்காங்களே. ஏன்னா அப்போ அந்த ரத்தத்துக்கு எத்தனை ஒரு மகத்துவம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதாவது ஏதோ நம்ம உடம்புல இருக்குது, ஏதோ ஒரு கெட்டது இருக்குது, இப்போ நல்லதா போச்சு, அந்த அம்மா கிட்ட போயிட்டு உனக்கு சரி பையன் நல்லா இருப்பா சொல்லி எவ்வளோ பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான். அப்போது ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் மகாலட்சுமியாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து உனக்கு கெட்டது இருந்தால் டக்குன்னு ஒரு அசம்பாவித அங்கே நடத்தி உன் உடம்புல அதை விளக்கி வச்சு அந்த ரத்தத்தை அவளுக்கு அதுக்கு பலியாக கொடுத்து அமுச்சு வச்சிருவா. அப்போது பத்ரகாளி ரத்த பீதாஞ்சலி, ரத்தத்தையே குடிச்சுன்னு வந்தவ, ரத்தமே அவளுக்கு நைவேத்தியம். அப்போ அவளுக்கு பண்ணும் பொழுது அந்த பூஜையின் பலம் எப்படி இருக்கும்? வெரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அப்போ அதனால தான் அவளுக்கு ஆடு மாடு எரும மாடு பன்னி கோழி அத்தனை பலி அத்தனை படையல் அவளுக்கு. ஏன்னா அது கொடுத்தாதான் அவளுக்கு திருப்தி அடைக்க முடியாது. தெய்வங்களை எப்பவுமே நம்மளால திருப்தி அடைக்க முடியாது ஃபர்ஸ்ட் அது. ஆனால் இந்த தெய்வத்தை தொட்டுட்டு நம்ம அந்த தெய்வத்தின் வழிபாடாச்சு நம்ம கரெக்டாக பண்ணிட்டு போயிடணும். நம்ம வாழும் காலம் இருக்கும், அந்த அம்மாவுக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் பண்ணிட்டு போயிடணும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் சோட்டானிக்கரை பகவதி. இப்போ ஆதிசங்கரை வந்தால் அந்த அம்மாவுக்கு என்ன சொன்னார்? அம்மா இந்த மாதிரி இந்த ரத்தம்லாம் வேணாம்மா சொல்கிற பாப்பா. அம்மா என்ன சொல்கிறா? கிடையாது, எனக்கு முன்னாடி கொடுத்தவன் வந்து ஒரு நாடுக்கு ஒரு மாடு எனக்கு காவு கொடுத்துருக்குறான், அவன் பேர் நிற்கணும்னா நீ அந்த ரத்தத்துக்கு பதில் மூலிகைன்னு அந்த குருதி பூஜை நடத்துன்னு சொல்லிட்டா. இப்போ அம்மா நினச்சா வேணான்னு சொல்லிக்கலாம்ல. ஏன்? அங்கே ரத்தத்துக்கு மெயின் கிடையாது, அந்த பக்தனுக்கு அவன் நின்றா. ஓகே, ஸோ ரத்தம் இங்கே விஷயம் இல்லை, இங்கே ரத்தமே விஷயம் கிடையாது. தெளிவாக கேட்குறக்காக மகாபாரதத்தில் கூட கிருஷ்ண பரமாத்மா காலத்தில் இருக்கும் போதும்
போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அமாவாசை நேரத்தில் கரெக்டாக பலி கொடுக்கணும்னு சொல்லி பண்ணாங்க. கரெக்ட். ஸோ கிருஷ்ணர் வரைக்கும் நான்வெஜ் அந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்படியே கொஞ்சம் நீட்சியாக வந்தீங்கன்னா அடுத்தடுத்த மன்னர்கள் ராஜராஜ சோழன் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பலி கொடுப்பாங்க. அது குறிப்பாக வராகி அம்மனுக்கு ஆமாம், அவங்கள பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் அதுக்கப்புறம். ஸோ எங்கே பார்த்தாலும் கொற்றவையோ துர்க்கையோ காளியோ எல்லாருக்கும் பலின்ற ஒரு விஷயம் வந்துடுது. ஆமாம், அதனால தான் மாந்திரிகத்தில் தொடருதோ அந்த காலம் வரைக்கும். ஆமாம். அதனால தான் வந்து நம்ம வந்து எதை வந்து மறைச்சு வச்சோம். அதை சொன்ன பார்த்தீங்களா, இப்படி இருக்கிற தெய்வங்களை இப்படிலாம் கிடையாது, அதாவது இப்படிதான் இருக்கணும்னு சொல்ற தெய்வங்களை நம்ம இந்த மாதிரி சாதாரணமாக வடிவமைச்சு அவங்களோட தன்மையை நம்ம மாறணும்னு நினைச்சிருக்காங்கங்க. ஆனா உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த மாந்திரிகம் தலைத்திருக்கும். இந்த உலகம் இருக்கிறதுக்கும் காளி தலைச்சு நிற்பா, அவளோட பூஜை தலைச்சு நிற்கும். அதை ஒரு சக்தியால கூட மாற்றவே முடியாது. அவ இந்த ரூபத்துல வேணா நீ வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க, எந்த ரூபத்துல நான் வாங்க எனக்கு தெரியும் சொல்லிட்டு வந்துருவா வெளியே. அப்ப யாரை ஏமாத்துறது? யாரும் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு ரூபத்துல வாங்கிட்டு தான் இருக்கா. ஒரே ஒரு அதிருப்தி என்னன்னாக்கா, இப்ப நம்ம கோழி ஆடு மாடோடு நிறுத்திக்கிறது ஓகே பலி கொடுக்கறதுல, ஆனா நரபலி வரைக்கும் அந்த மூட நம்பிக்கை அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. சரி, நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம இந்தியாலேயே வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து நரபலி கொடுத்துட்டு இருக்காங்க. அது எங்கன்னா வந்து கொடுங்கலூர் பத்ரகாளி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளா. கண்ணகி வந்து இங்கேருந்து மதுரை எரிச்சிட்டு போய் அந்த அம்பாலோட அப்படியே உள்ள ஐக்கியமான இடம் அது. அந்த அம்மா அந்த காலத்தில் அந்த அம்மாவுக்கு நரபலி கொடுத்துருக்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கல்கத்தா காளி, அங்கே 2 காளி இருக்கும். ஒன்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிபட்ட தட்சிண காளி, இன்னொரு அம்மா சுயம்பா வந்த கல்கத்தா காளி. அங்கே அந்த காலத்தில் வந்து சில குறிப்பிட்ட அதாவது மாந்திரிகத்தில் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க அதுக்காகவே இருப்பாங்க பாங்க. அவங்க வந்து முழுக்க நரபலி கொடுத்து தான் அந்த அம்மாவுக்கு அங்கே வச்சுருக்காங்க. மனுஷங்களை பலி கொடுத்து. இப்பவும் வந்து அந்த அம்மா கோவிலில் மட்டும் இன்னைக்கும் வந்து ஆடு மாடு பலி கொடுத்தபடி தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த தன்மையிலேருந்து அவங்களால மாற முடியாது. ஆனால் காஷி காளி அப்படி கிடையாது. உனக்கு அப்போ பிணம் தான் நைவேத்தியம் அங்கே. அதனால தான் அந்த பிணம் நாராது. அந்த மொத்த சுடுகாட்டில் அத்தனை பிணத்துக்கும் சொந்தக்காரிவை தான். அப்படி ஒரு செகண்டில் அப்படி உறிஞ்சி தீத்துருவா, முடிஞ்சிருச்சு. அது அப்புறம் எங்கேருந்து வாசனை வரும்? அது அங்கே பிரசாதம் ஆயிடுது அங்கே. அப்போ அதனால தானே வந்து அகோரிகள் சாப்பிட்டா அவங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேது. பிணத்தை சாப்பிட்றது. ஆமாம், அதனால அவங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேது. அவசியமாக்கா, ஏன்னா பிணத்து மேலே இருந்து யாகம் பண்ணுவாங்க அகோரிகள். பிணத்தை சாப்பிட்றதையும் பார்த்துருக்கோம். அது ஒரு வழிபாடு. அது வந்து ஏன்னா ஒரு நல்லா புரிஞ்சுங்க, எல்லாம் பிணத்து மேலேயும் அவங்க உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பிணத்தோட தன்மையை பார்த்து அது அவங்களுக்கு தெரியும். இந்த பிணத்துக்கு தான் முக்தி கொடு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு முக்தி கொடுப்பாங்க. அந்த ஆத்ம சரீரத்துக்கு முக்தி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பூஜையே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மேலே உட்காந்து ஜபம் பண்ணுறாங்களே, அதனால தான் அது அந்த ஆத்மாவுக்கு முக்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வெட்டி பாதி யாகத்தில் போடுவாங்க ஃபஸ்ட்டு. மீதியை அம்மாவுக்கு நிவேதியம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. என்ன புரியுதா உனக்கு? அதனால தான் வந்து அவங்களுக்கு இன்னி வரைக்கும் எந்த ஒரு டயரியாவோ எந்த ஒரு இதுவோ அவங்க ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சின்ன ஒரு வேஷ்டி தான் கட்டியிருப்பாங்க. ருத்ராட்ச மலை, பனி மலை, வெயில் எல்லாமே அவங்களுக்கு சர்வசாதனம். ஏன்னா பஞ்ச பூதங்களும் அவங்களோட ஐக்கியமாங்க. நம்மளால் வெயிலெல்லாம் நடக்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் சுஸ்தாகி மயக்கச்சு வந்துடுவோம். மலையில் ஓடிடுவோம் நம்ம. ஆனால் அவங்க அப்படி என்ன மலை அடிச்சாச்சும் என்ன வெயில்ச்சு என்ன இதுன்னு சொல்லி அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அவசரம் அங்கே நடந்ததே கிடையாது. அக்கா, நீங்கள் அகோரிகள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். அவங்களோட இருக்கும்போது என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா அப்போ கிடையவே கிடையாது. ஏன்னா நானே அங்கே போனால் ஃபஸ்ட்டு இப்படி இருக்க மாட்டேன். இப்போது இங்கே இருக்க சொல்கிறேன் நான் நல்லா இருப்பேன். அங்கே போனால் எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுவேன். நான் அந்த உள்ளக்குள்ளே போனாலே நான் வந்து நான் நிறைய வாட்டி இங்கேருந்து நினைப்பேன், நம்ம இங்கேருந்து நல்லா மேக்கப் பண்ணணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா இதெல்லாம் போகணும். ஆனால் அங்கே போனோம்னால நல்ல புடவைலாம் ஊற வச்சுருவேன். சாதாரண புடவை கட்டிக்குவேன். எந்த ஒரு நீங்கள் என்னோட அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பெரிய பட்டை வச்சு பெரிய சாதாரணமாக இருந்தேன். ருத்ராட்ச படம் போட்டுக்குவேன். எந்த ஒரு ஆபரணங்களும் போட மாட்டேன். நான் அவங்களோட போய் உட்காந்துக்குவேன். நான் அவங்களோட அப்படி ட்ராவல் பண்ணுவேன். அங்கே மடம் இருக்கு, அங்கே போவேன் வருவேன். எப்போவுமே என் குருமாங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு அது திருப்தி போதும் எனக்கு. ஃபீல் பண்ணல என்ன இப்படிலாம் இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் போகும்பொழுது எனக்கு உணர்ந்துட்டேன், ஏதோ ஒரு சக்தி வந்து நம்ம இழுத்துருச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம் வாழ்க்கையில சொல்லி இழுத்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் ரொம்ப டேமேஜ் ஆனேன். அது வேறு விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த சாமி எப்படி வழிபாடு பண்ணணும்னு தெரியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். பட் ஆனால் திருப்பி நான் போய் ரொம்ப அழுதேன். நான் அங்கே அப்பா நம்ம குருமார்கள் அகோரிகள் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி வந்து நான் சாமி அப்போ இன்னொரு சின்ன சேலை இருந்தது. அது வந்து வீடு ஷிஃப்ட் ஆக சொல்ல அது பிம்மாயின்னு சொல்லி கடலை போட்டுட்டு நம்ம. அப்போ நான் ரொம்ப அப்பா சொன்னாங்க, கிடையவே கிடையாது, நீ ஒரு கண்ணிலேருந்து
வரல இப்பப்பா நீ ஆனந்த கண்ணீர் விடுவ, அதுக்கு டைம் வரும் உனக்கு, அது வரைக்கும் நீ வந்து போய் பூஜை பண்ணு, நீ அழக்கூடாது, நீ போய் பூஜை பண்ணு, அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. நீ போய் பூஜை பண்ணு, நீ போய் பூஜை பண்ணு, நீ போய் பூஜை பண்ணு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி நான் போகும்போது சொன்னாங்க, நான் சிரிச்சினே சொன்னாங்க, நீ பண்ணது எல்லாம் கரெக்டு. அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. என் கூட இருக்கிற பையன் கிட்ட சொன்னேன், ஏய் நல்லா கேட்க, அவர் என்ன சொன்னாரு, அவன் சொல்கிறான், நீ கரெக்டாக பண்ணிட்டீங்க, அந்த ஒரு வார்த்தை நீ கரெக்டாக பண்ணுற எல்லாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன வார்த்தை. அவங்க ரொம்ப பேசவும் மாட்டாங்க, வேற நம்ம ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஏதோ குறிப்பு மட்டும் கேட்டுக்கலாம், இப்போ பண்ண இப்படி பண்ண அப்படி பண்ண, அவங்க அழகாக சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அக்கா தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டுருக்கா, நரபலிக்கு முயற்சி பண்றதே ஒரு கொடூரத்தனம், பாவம், ஃபர்ஸ்ட் தப்பு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, நரபலிக்கு இது பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீ சித்தி ஆகணும், நீ அந்த நிலையில இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீ வந்து அந்த மாந்திரி காளி முன்னாடி வந்து நிக்கணும், வானா வரணும். அந்த மாந்திரிக்கு உச்சக்கட்டெல்லாம் அந்த நரம்புலாம் அந்த காலத்துல அவங்களாம் வந்து அப்படியே பறப்பாங்க, அப்படியே எல்லாமே மாத்துவாங்களே, அந்த சக்தி அவங்களுக்கு உண்டு. புரியுது அவங்களுக்கு? சித்தர் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் தான். அதுவும் வந்து அதுக்குன்னு வந்து ஒரு ஜென்ம நட்சத்திரத்துல, இந்த நட்சத்திரத்துல இப்படி இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு உயிர் அதுக்காக பிறந்திருந்தா அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஆட்களும் கிடையாது. இவனுங்க வந்து சும்மா வந்து எதையாவது பண்ணணுமே சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப தப்பு. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மற்ற நாளில் சாதாரணமாக தான் இருக்கும். அந்த பூஜை அப்போ மட்டும்தான் தடப்படலாம் இருக்கும். பூஜை எப்போ? அமாவாசை டைம், அமாவாசை பௌர்ணமி 2 மாதத்துக்கு 2 பூஜை நடக்கும். அந்த 2 பூஜையில் அம்மாவுக்கு வந்து 2 ஆடு வெட்டி நம்ம முடிச்சிருவோம். அவ்வளோதான், பேச்சுக்கு அங்கே இடம் கிடையாது. அதோட திருப்பி அந்த 15 நாள் ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க அந்த பூஜைக்கு. ஆமாம், எல்லாரும் எல்லாமே இங்கே தான் வெட்டுவோம், ஒரு ஸ்மெல் கூட வராது. இங்கேயே தான் சமையல் பண்ணுவோம், ஒரு ஸ்மெல் கூட வராது. பிரியாணி நார்மலாக செஞ்சால் 4 சந்தை வரைக்கும் போகாதா? ஆனா இங்க நீ என்னதான் 3 பேர் பிரியாணி ஸ்மெல்ல வராது. சுடுகாட்டில் உட்காந்து சாப்பிட வைக்க அவ்வளவுதான், முடிஞ்சிடும். அந்த அத்தனையும் அந்த அம்மா ஏத்துக்குவா. அந்த லாஸ்ட் ஒரு பீஸ் கூட இல்லாம 10 செகண்டுல எல்லாமே காலி ஆயிடும். அத்தனை பேர் கரெக்டா. அதே மாதிரி இது வரைக்கும் இந்த அம்மா கிட்ட வந்து இல்லைன்னு யாருமே போனதே கிடையாது. ஒரு 100 பேர்னா 100 பேர் கரெக்டாக வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி 150 பேர்னா 150 பேர் கரெக்டாக வருவாங்க. 80 பேர்னா 80 பேர் கரெக்டாக வருவாங்க. 5 பேர்னா 5 பேர் கரெக்டாக வருவாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து நிற்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இன்னைக்கு வந்து இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எனக்கு தெரியாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்களா இல்லையான்னு. ஆனால் நேற்று வந்து காளி சொல்லிட்டா, இன்னைக்கு வந்து கறி குழம்பு செஞ்சு சாப்பாடு ஆக்கி வை சொல்லிட்டு நான் செஞ்சு வச்சுட்டேன். கேளுங்க அவளை. நாங்கள் பியூர் நான்வெஜ் தாங்க, 3 வேளை கறி சாப்பிட்றோம். அதுதான் சொல்கிறேன் நான், எனக்கு தெரியாது. ஆனால் அம்பாள் சொல்லிட்டா, நான் உங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கேன். இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அம்மாக்கு நைவேத்தியம் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதாவது எதுலையுமே வந்து என்ன பண்ண முன்னாடியே எனக்கு வந்து சொல்லிடுவா, டிக்டேட் பண்ணிடுவா. அதே மாதிரி இங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் விஷ்ணுமாயை நம்ம ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கோம். 5 பேர். இவங்களும் அதே மாதிரி தான். இங்கே வர பக்தர்கள் வீட்டிலலாம் போயிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே சரி பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எங்கிட்ட சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கூட சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்போ நீ வந்து பூஜைக்கு வரேன்னா உன் வீட்டில் வந்து குழந்தைங்க ரூபத்தில் வந்து பேசுவாங்க அவங்ககிட்ட. அதே மாதிரி எத்தனையோ வீட்டில் அம்பாளை போய் பேசியிருக்கிறா. சில நேரத்தில் பரிகாரமே அம்பாள் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறா, இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லிட்டு. நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், புரிஞ்சுக்கணும். இல்லை நம்ம வீட்டில் கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த பூஜையில் இருக்கும் பொழுது அவங்க கரெக்டாக அவங்க உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க, அம்மா இந்த மாதிரி வந்து கிணறு சாமி வந்து இப்படி சொன்னாங்கன்னா ஸோ இப்படி பண்ணுங்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த வந்து கரெக்ஷன் பண்ணிவிடுவான் அம்மா. இதை வந்து இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும் சொல்லிட்டு அப்படி பெர்ஃபெக்ட். இது எதுவுமே நம்ம வந்து அந்த ஸ்கெட்சில் வந்து நம்ம தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம கிளியர் பண்ணி கிளென்ஸ் பண்ணி அழகாக டிங்கரிங் பெயிண்டிங் போட்டு அழகாக தூக்கி உட்கார வச்சிருவோம். அப்போ நாங்கள் இங்கே வரும்போது பயந்த ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா 3க்கா. ஒன்று அந்த மண்டை ஓடிகள் இருந்தது, 2வது அந்த தந்திரம் ஒரு இது ஒன்று இருந்துச்சு, 3வது ஒரு ரத்தத்தில் இல்ல அது குங்கும சாப்பாடு. ஆனா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நிஜமாலே ரத்தம் சாப்பாடு பண்ணி யாகத்துல போடுவோம். அதுவும் அந்த யாகத்துல அப்போ எந்த ஒரு சின்ன நீச்ச ஸ்மெல் கூட வராது. இப்போ நார்மலா வந்து ஒரு ஆட்டுக்கால வீட்டுல சுட்டா இப்படி ஸ்மெல் வருமா வராதா? வரும்ல. ஆனா அந்த யாகத்துல பண்ணும் பொழுது ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராது. யாகத்துல எல்லாமே போடுவோம். ஆமா, ஒரு கோழியே அப்படியே போடுவோம் அறுத்து, ஒரு ஆட்டு தலை அப்படியே இவ்வளவு பெருசு ஆட்டு தலை அப்படியே போடுவோம், ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராது, ஒண்ணுமே வராது. எல்லா விதமான மூலிகை போடுவோம் அத்தனை விதமான. அதாவது கிட்டத்தட்ட 20-21 தேவாதி தெய்வங்களை ஆவாகனம் பண்ணுவோம். அந்த தெய்வங்களுக்கு ஒரு பொருள், இப்ப காலபைரவருக்கு மிளகு, வாராகிக்கு நீட்டு மஞ்சள், அந்த மாதிரி ஒன்று ஒரு சுவாமி பேரை சொல்லி அவங்க ஆவாகனம் பண்ணி அங்கே போடும்போது அந்த ஸ்மெல் கூட வராது. மிளகா போடுவோம் அந்த அம்மாக்கு, காஞ்ச மிளகா பிரித்திங்கிறாங்க. ஆமா, ஒரு ஸ்மெல் கூட வராது. வந்து உட்கார்ந்து அப்படியே ஆடி போயிடுவாங்க. அப்படியே இங்க உட்காரும்போது எங்களுக்கு எதுவுமே வரல. ஆமா, அப்படி ஒரு சக்தி, அப்படி ஒரு இது. பக்கத்து வீட்டுல கூட தெரியாது இப்படி ஒரு பூஜை புகை படமா வந்த மாதிரி தெரிஞ்சது, அவ்வளவுதான்.
அந்த அளவுக்கு அந்த தேவிகள் வந்து அவ்வளவு அதிசயங்களை காட்டி நிற்கிறாங்க இங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் கிளியர் கட்டாக ஒரு விஷனை கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி அக்கா. நன்றி.